வகுப்பத்துல 10 மாணவர்கள் படிச்சிட்டு இருந்தாங்க. அதுல 5 பேர் அதிபுத்திசாலி. அடுத்த 5 பேர் சுமாரா அறிவு இருக்கிறவங்க. இந்த 2 டீமுக்குள்ள போட்டி அடிக்கடி நடக்கும். நீ பெருசா, நான் பெருசா, யார் ரொம்ப புத்திசாலி அப்படின்றது. ஸோ இந்த 10 மாணவர்களையும் கூப்பிட்டு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் ஒரு ரூம் தரேன். உங்க 5 பேருக்கு ஒரு ரூம், உங்க 5 பேருக்கு ஒரு ரூம். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு பொருளை கொண்டு அந்த ரூம் ஃபுல்லா நிரப்பணும். நாளைக்கு காலையில நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த அதிபுத்திசாலி பசங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து யோசிக்கவே இல்லை, டிஸ்கஷனும் பண்ணல. டக்குன்னு அவங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. என்ன வைக்கணும், ஈஸியா எப்படி சிம்பிளா அதை ஹேண்டில் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிடுச்சு. இந்த சுமாரான அறிவு இருக்கிற பசங்க என்ன பண்ணாங்க, டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ணலாம், கல் எடுத்து வைக்கலாமா, மண் எடுத்து வைக்கலாமான்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு சரியான ஒரு ஆன்சர், ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. சரி, அடுத்த நாள் குரு என்ன பண்ணாரு, அவங்க ரூம் போய் செக் பண்றாரு. அந்த சுமாரான அறிவு இருக்கிற அவங்களோட ரூம்ல போய் செக் பண்றாரு. அங்க பார்த்தா ஃபுல்லா வைக்கோல் இருக்குது. அந்த ரூம் ஃபுல்லா, இருட்டான ரூம் ஃபுல்லாவே வைக்கோல் அடிச்சு வச்சிருக்காங்க. சரி, அந்த குரு எதுவுமே சொல்லல. அப்புறம் இந்த புத்திசாலியோட டீம் அந்த ரூமுக்கு வந்தாரு. அங்க பார்த்தா அந்த இருட்டான ரூம்ல ஒரே ஒரு விளக்குல ஒரு தீபம் அழகா எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த ரூமே வெளிச்சமா இருந்தது. ஸோ அந்த 10 மாணவர்களும் வந்தாங்க. வந்துட்டு நடந்ததெல்லாம் பாக்குறாங்க. ஸோ சுமாரா இருக்கிற மாணவர்களுக்கு புரிஞ்சு போச்சு இதுல அதிபுத்திசாலி யாரு அப்படின்ட்டு. இப்போ நம்மளோட லைஃப்லயும் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சுத்தி இருக்கிற நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்போம். ஆளாளுக்கு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஆளுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனா நம்மளோட பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனா நம்மளோட மைண்டு கிளாரிட்டியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு கரெக்டான கைடன்ஸ் உள்ள இருந்து நம்மளோட மைண்டே நமக்கு கைட் பண்ணும். அதுக்கு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் வேணும். அப்போ அந்த மைண்டை கிளாரிட்டியாக கொண்டு வரணும்னா நம்ம இப்போதுல இருந்தே மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்க ஆரம்பிக்கணும். பாசிட்டிவாக மைண்டை வைக்க 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 அந்த கிளாரிட்டி நமக்குள்ள எப்போதுமே இருக்கும். ஒரு சின்ன விஷயத்துல இருந்து லைஃப்ல பெரிய ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா கூட அந்த கிளாரிட்டி கரெக்டாக இருக்கும்.